வணக்கம். நான் ராஜா பேசுகிறேன். இப்போ என் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற கருவு முத்தையை பற்றி இப்போ பார்ப்போம். கருவு முத்தை இது ரொம்ப ரேர் வெரைட்டி. இது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப யாரும் பார்த்துருக்க முடியாது. இது மலை பிரதேசங்கள், மலையில் இந்த மாதிரி இடத்துல தான் இது கிடைக்கும். இது மேக்ஸிமம் 90% வந்து யாரும் இது பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து இப்போ நான் வச்சுருக்கேன். இது பூ வந்து பர்பிள் கலரில் லைட்டாக ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும். காய் வந்து அந்த ஒயிட்டு பார்க்க போனீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் முள் மட்டும் கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும். அதுமாதிரி தண்டு பார்த்திங்கன்னா அது வெள்ளையாக இருக்கும். இது வந்து கருப்பு கலரில் அப்படியே பர்பிள் கலர் இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே. இதோடைய யூசஸ் பார்த்திங்கன்னா கட்டி வந்துச்சுன்னா அது மேலே வந்து நல்லெண்ணெயில் வதக்கி அதை போடலாம். அப்புறம் வீக்கம் வாடுறதுக்கு, அப்புறம் விஷக்கடி பூச்சி எதாவது கடிச்சிச்சின்னா அது மேலே அந்த இலையை வந்து சாறு விட்டு அதை இதாகிடும். அப்புறம் வந்து நாள்பட்ட புண்ணு ஆற்றுறதுக்கு அது பயன்படும். நெக்ஸ்ட்டு சித்தர்கள் வந்து ரசமணி செய்கிறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி இது நல்ல யூசஸ் இருக்குது. மெடிசினல் யூசஸ் நிறைய இருக்குது இதில். ஒயிட் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கலர் இருக்குது. வெள்ளை, மஞ்சள், கருவு முத்தையில் அடுக்கு இருக்குது, ஒத்தையும் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஒத்தை அடுக்கு. இதிலே வந்து இதே ஒத்தையில் வந்து 2 அடுக்கு இருக்கும். இந்த ஒத்தை இதழ் வந்து இதுவும் ரேர் வெரைட்டி. இது வந்து ஒயிட்டு, இது வெள்ளை உமுத்தை. இன்னொன்று மஞ்சள் உமுத்தை என்கிட்ட இல்லை. இதுதான் வந்து கருவு முத்தை. பாருங்கள், இலை வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். அது கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலர் மாதிரி கலந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கேசவர்த்தினி செடி. இதுதான் கேசவர்த்தினி. வந்து நம்ம கேசவர்த்தினி தைலத்தில் இது தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட இலை வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இதில் வந்து லைட்டாக பர்பிள் கலந்த பூ பூக்கும். கேசவர்த்தினி இது தேங்காய் எண்ணெயில் இந்த இலையை பறித்து இது பண்ணி காய்ச்சலாம். முடி நல்லா அடர்த்தியாக வளரும். இது வந்து பர்பிள் கலர் பூ. கேசவர்த்தினியோடைய அந்த பூ பர்பிள் கலரில் இருக்கிறது. இலையை வந்து ஸ்மெல் நல்ல வாசனையாக இருக்கும். பூவும் நல்ல வாசனையாக இருக்கும். பூவே நல்லா அழகாக பர்பிள் கலந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.